ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே. இன்றைக்கி ஏதாவது நான்வெஜ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். வழக்கமாக பார்த்தீங்கன்னா சண்டேனாக்க நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்னால் எல்லாருக்குமே பிடிக்கும். நான் இன்றைக்கி மீன் தான் வாங்க போகலான்னு சொல்லிட்டு மார்க்கெட் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன பாருங்கன்னா, நம்ம வீட்டில் பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகும். ஆனால் எல்லாத்துக்குமே நம்ம சாப்பாடு கட்டி கொடுத்துருவோம். லஞ்சு பார்த்திங்கன்னா ஸ்கூலில் தான் பிள்ளைங்க சாப்பிடும். அது இந்த லீவு நாள், இந்த சாட்டர்டே சண்டே இதில் தான் பார்த்திங்கனாக்கா நம்ம வீட்டில் நம்ம கூட பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடும். குறிப்பாக சண்டே அப்படின்னாலே பிள்ளைங்கள்லாம் நம்ம கூட சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம அந்த ஒரு வழியை ஏற்படுத்திக்கிட்டோம்னாக்கா நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதே நேரத்தில் பிள்ளைங்களை சேர்ந்து அரவணைச்சு நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் பார்த்திங்கன்னா வேறு எதுலையுமே கிடையாது. இப்போ நான் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கலான்னு போகிறேன். நான் என்ன மீன் வாங்கியிருக்கேன்னு நாங்கள் பாருங்கள், அதை பாருங்கள். இதை பாருங்கள், இந்த மீன் தாங்க நான் வாங்க போகிறேன். அவர்கிட்ட நான் விலை பேசிகிட்டு இருக்கேன். அவர் எங்கள் ஊர் தான். அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் ஒரு நியாயமான விலை தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த மீனை பார்த்துருப்பீங்க. அந்த மீனை நான் என்ன பண்ணிட்டேன்னா கட் பண்ணி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் எப்படி சமைக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள்
நாங்கள் எப்படி அந்த மீனை சமைச்சு சாப்பிட்றோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டாலோ இல்லை வேறு ஏதாவது ஃபெஸ்டிவல் ஸ்கூலில் லீவ் விட்டாலோ எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிடுங்க. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இப்படி தான் சாப்பிடுவீங்க, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிறேன். பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டாக்கா அந்த லீவு நாளில் நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம். அதில் வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அந்த ஒரு மகிழ்ச்சிக்காக தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாம் அனைவரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாமரை கண்ணன்.